ரைட் மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். இது போன வகுப்பின் தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்ய இருக்கின்றோம். அப்போ நாங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் அந்த வகுப்பை நாங்கள் இங்கே இப்போ இந்த வகுப்பாக எடுக்கின்றோம். எனவே போன வகுப்பு பாடங்களை நீங்கள் படித்து கொண்டு வந்தால்தான் இந்த வகுப்பில் அதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொள்ள முடியும். சென்ற வகுப்பில் நாங்கள் அந்த மூலகத்தை இனம் கண்டு நாங்கள் மூலகம் எக்ஸ் ஒரு திரவ நிலையில் உள்ள மஞ்சள் தன்மையான குளோரைட்டை உருவாக்கும். அந்த மஞ்சள் தன்மையான குளோரைட்டுக்கு நீர் சேர்க்கும் போது வை என்கின்ற ஒரு வாயு வந்ததை நாங்கள் போன வகுப்பிலே செய்திருந்தோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மூலகம் எக்ஸ் ஒரு மஞ்சள் நிற எண்ணத்தன்மையான குளோரைட்டை உருவாக்கியது. அதை ஞாபகப்படுத்துங்கள். பாருங்கள், இந்த மூலகம் எக்ஸ் ஒரு மஞ்சள் நிற எண்ணத்தை எக்ஸ் நைதரசன் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது மஞ்சள் நிற எண்ணத்தன்மையான குளோரைட் NCl3 உருவாக்குகின்றது. மஞ்சள் நிற எண்ணத்தன்மையான குளோரைட் NCl3 மஞ்சள் எண்ணத்தன்மையான குளோரைட் NCl3 உருவாக்குகின்றது. இது மஞ்சள் நிறம். இதன் அடிப்படையில் இதை நீருக்கு சேர்க்கும் போது வை எனப்படும் வாயு வெளியேறுகின்றது. இதை நீருக்கு சேர்க்கும் போது வை எனப்படும் வாயு வெளியேறுகின்றது. அவ்வாறுங்கள் எக்ஸ் நைதரசன் வை அமோனியா ஞாபகமாக இருக்கும். நீருக்கு சேர்க்க அமோனியா வாயு வெளிவந்தது. எனவே இந்த அமோனியா பற்றித்தான் இந்த வகுப்பில் நாங்கள் தொடங்குகிறோம். அமோனியா ஒரு பிரதானமான பாடம். ஆகவே அமோனியா பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். அமோனியா வாயு வெளிவருவதை நாங்கள் காணலாம். அமோனியா இந்த பொதுவாக பாருங்கள், அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை இந்த ஒரு அமோனியம் உப்பையும் எடுத்தாலும் வெப்ப பிரிகை அடையும் போது அமோனியாவை ஒரு விளைவாக தரும். இந்த அமோனியம் உப்பு எவ்வாறு உருவாகின்றது? அமோனியா மூலம் அமிலங்களின் தாக்கங்களின் மூலம் உருவாகின்றது. நாங்கள் ஏற்கனவே கேள்விகள் செய்திருந்தோம். அமோனியா மூலமாக தொழிற்படும் தாக்கம். அமோனியா மூலமாக தொழிற்படும் போது அது அமிலங்களுடன் சேர்ந்து உப்புக்களை தந்தது. எனவே அமோனியம் உப்புக்கள் 2 வகையாக வகுக்கப்படும். அமோனியம் மென்னமில உப்புக்கள், அமோனியம் வெண்ணமில உப்புக்கள். அமோனியா மூலமாக தொழிற்படும் போது அமிலங்களுடன் உப்புக்களை தந்தது. அந்த உப்புக்களை 2 வகையாக வகுக்கலாம். அமோனியா மென்னமில உப்பு, அமோனியா வண்ணமில உப்பு. அந்த உப்புக்கள் சிலவற்றை நீங்கள் பாருங்கள். வை அமோனியம் கார்பனேட், இது அமோனியாவின் மென்னமில உப்பு. அமோனியம் சல்ஃபைட், இது அமோனியாவின் மென்னமில உப்பு. அமோனியம் சல்ஃபைட் அமோனியாவின் மென்னமில உப்பு. அமோனியம் குளோரைட், இது அமோனியாவின் வெண்ணமில உப்பு. அமோனியாவின் வெண்ணமில உப்பு. அமோனியம் சல்ஃபேட், இது அமோனியாவின் வெண்ணமில உப்பு. வெண்ணமில உப்பு. அமோனியம் அசெட்டேட், அமோனியாவின் மென்னமில உப்பு. அமோனியாவின் மென்னமில உப்பு. அமோனியம் பாஸ்பேட், அமோனியாவின் மென்னமில உப்பு. அப்போ பாருங்கள், அமோனியா மூலமாக தொழிற்பட்டு அமிலங்களுடன் உப்புக்களை தருகின்றன. இந்த உப்புக்கள் அமோனியம் மென்னமில உப்புக்கள், அமோனியம் வெண்ணமில உப்புக்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. எனவே இந்த உப்புக்களை வெப்பமேற்றும் போது அநேகமான உப்புக்களில் அமோனியா ஒரு விளைவாக பெறப்படும். அமோனியம் உப்புக்களை வெப்பமேற்றும் போது அநேகமான உப்புக்களில்
அது மூலமாகவும் அமிலமாகவும் பிரியும் போது அது எங்களுக்கு அமோனியா ஒரு விளைவாக பெறப்படும். அப்போ இந்த அமோனியம் உப்பையும் வெப்பமேற்ற அமோனியா வரும். ஆனால் அந்த உப்புக்களில் உட்சியேற்றும் கருவிகள் சில தோன்றும் சந்தர்ப்பங்களில் அமோனியா வேறு விளைவாக மாற்றப்படும். அப்போ நாங்கள் இந்த அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகையை நாங்கள் பெற்று அதன் மூலம் சல்பேட்டு பொஸ்பேட்டு சல்பேட்டு இரண்டாவது சல்பேட்டு என்பவற்றின் வெப்ப பிரிகையை நாங்கள் அவதானிப்போம். அப்போ முதலாவதாக இந்த அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகையை நாங்கள் கையாள போகிறோம். பாருங்கள், அப்போ எந்த ஒரு அமோனியம் உப்பையும் நாங்கள் வெப்பமேற்றும் போது விளைவாக எங்களுக்கு உண்டாவதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அமோனியம் குளோரைட் வெப்பம் அமோனியா HCl. அமோனியா வாயுவில் நாங்கள் HCl மூடிய பிடிக்கும்போது அடர்ந்த வெண்துமம் அமோனியம் குளோரைட் உருவாகும். அமோனியம் குளோரைட் வெப்பமேற்ற மூலமாகவும் அமிலமாகவும் பிரியும். அமோனியம் குளோரைட்டில் வெப்பமேற்ற மூலமாகும். அமோனியம் புரோமைட் வெப்ப பிரிகை அமோனியா HBr. HBr பிணைப்பு நீளம் கூடியது. எனவே HBr உயர் வெப்பநிலையில் பிரியடைந்து செந்நிற புரோமினை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நேரம் நாங்கள் அமோனியம் புரோமைட்டை வெப்பமேற்றும் போது ஒரு செந்நிறம் தோன்றலாம். அது புரோமின் HBr பிரியடைவதாகும். ஆகவே எங்களுக்கு அமோனியம் அயோடைட் வெப்பம் அமோனியா HBr. அமோனியம் சல்பேட்டு வெப்பம் அமோனியா H2SO4. உயர் வெப்பநிலை இது பிரிந்து SO3 மாறலாம். ஆனால் அமில மூலமாக பிரியடைவதை நீங்கள் காணலாம். அமோனியா H2SO. அமோனியம் கார்பனேட் இந்த அமோனியம் கார்பனேட் மாணவர்களே ஒரு வெண்ணிறத்தின் எல்லாமே வெண்ணிறம். இது மணக்கும் உப்பு என்று அழைக்கப்படும். ஏனென்று சொன்னால் ஆய்வுக்கூடத்தில் எடுத்து வெளியால் வைத்தோடனே அமோனியா மணந்து கொண்டிருக்கும். அறவெப்பநிலையிலே பிரிந்து அமோனியாவை தரக்கூடியது. வெப்பமேற்றும் போது மீதி எதுவும் இல்லாமல் முற்றாக பிரிந்து வெளியேறுவதை நாங்கள் காணலாம். ஆகவே அமோனியம் இதான் மணக்கும் உப்பு. கற்பூரம் மாதிரி அமோனியாவின் மணத்தை வீசும். ஆனால் பிரியடையும். வெப்பமேற்று முழுக்கவே பிரியடைந்து அமோனியா கார்போனிக் அமிலம் பெறும். அது CO2 நீராக பிரியும். கார்போனிக் அமிலம் CO2 நீராக பிரிவதை நாங்கள் காணலாம். CO2 நீராக பிரியும். மணக்கும் உப்பு அவை பிரிந்து செல்வதை காணலாம். அமோனியம் பாஸ்பேட் பாருங்கள், அமோனியம் பாஸ்பேட் NH4 அமோனியம் பாஸ்பேட். அமோனியம் பாஸ்பேட்டை நாங்கள் பார்ப்போம். NH4 thrice PO4 வெப்ப பிரிகையின் போது அமோனியா H3PO4 ஆக மாறும். பாஸ்போரிக் ஆசிட் ஆகவே அமோனியாவாகவும் H3PO4 ஆகவும் மாறும். அமோனியா H3PO4 ஆக மாறும். அவ்வாறு பாஸ்போரிக் ஆசிட் உருவாக்கப்படும். அமோனியா H3PO4 அமோனியா H3PO4 ஆக மாற்றமடைவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், அமோனியம் உப்புக்கள் அமிலமும் மூலமும் சேர்ந்து உப்பை தரும். உப்பு பிரிந்து அமிலமும் மூலத்தையும் தரும். அமிலங்கள் மேலும் பிரிவதாக இருந்தால் அவை வெவ்வேறு விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். அமோனியம் சல்ஃபைட்
அமோனியா சக H2S. அமோனியா சக H2S பாருங்கள், அமோனியாவையும் H2Sஐயும் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். அமோனியம் உப்புக்கள் எல்லாமே வெப்ப பிரிகை அடையக்கூடியன. அப்போ கார்பனேட்டோ இருகார்பனேட்டோ இருசல்பை எல்லாமே வெப்ப பிரிகை அடைந்து ஒரு விளைவு அமோனியா, மற்ற விளைவு அமிலம். அமிலம் பிரிகை அடையக்கூடியதாக இருந்தால் விளைவுகள் வெவ்வேறு விளைவுகள் தந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். அப்போ இது அந்த உப்புக்களுடைய விளைவுகளை நாங்கள் காட்டலாம். அப்போ இந்த விளைவுகள் இவ்வாரங்களுக்கு உருவாக்கப்படுகின்றன. எனினும் மாணவர்களே, 3 அமோனியம் உப்புக்கள், உங்களுக்கு தெரிந்த 3 அமோனியம் உப்புக்கள் வெப்ப பிரிகையின் போது அமோனியாவை விளைவில் ஒன்றாக தருவதில்லை. எரிமலை உப்பு என்று சொல்லப்படும். இந்த உப்பு பிரிகை அடைந்து Cr2O3 நீர் என்ற விளைவை தருவதை காணலாம். அவை Cr2O3. அப்ப இது அமோனியாவை தராத உப்புக்களில் ஒன்று. அமோனியம் டைக்ரோசம் மஞ்சள் பச்சென்றமாக எரிமலை உப்பு தரும். அமோனியம் நைட்ரேட் இது N2Oவையும் நீரையும் தரக்கூடியது. நைதரஸ் ஆக்சைடு உருவாக்கப்படும். அமோனியம் நைட்ரைட் இது நைதரசனையும் நீரையும் தரக்கூடியது. அப்போ தாக்கங்களை பேலன்ஸ் பண்ணும் போது இந்த விளைவுகள் உங்களுக்கு உருவாக்கப்படும். ஆவி நைதரசனையும் நீரையும் தரும். பாருங்கள், இங்கே இவற்றின் ஒட்சியேற்ற எண்களை நீங்கள் பார்த்தால் -3 +5 ரெண்டும் சேரும்போது -3 +5 இந்த ஒட்சியேற்ற எண்ணை நீங்கள் அவதானிப்பதாக இருந்தால் பாருங்கள், ரெண்டால் பிரிக்கும் போது +1 சராசரி ஒட்சியேற்ற எண். ஆகவே +1 சராசரி ஒட்சியேற்ற எண்ணை கொண்ட N2O விளைவு பெற்றுக்கொள்ளப்படும். இங்கே -3 +3 இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், -3 +3/2 சைவர் ஒட்சியேற்ற எண்ணை கொண்ட இந்த நைதரசன் பெற்றுக்கொள்ளப்படும். இந்த உப்புக்கள் பொதுவாக வெப்ப பிரிகையின் போது அமோனியாவை தராத உப்புக்களாக இருப்பதை காணும். அநேகமான உப்புக்கள் அமோனியா தரும்போது இவ்வகையான உப்புக்கள் அமோனியாவை தருவதில்லை. அப்போ இங்கே பாருங்கள், இது -3, இது +7. இது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டு +3 தாழ்த்தப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் அது 0 நைதரசனாக ஒட்சியேற்றம் அடைகின்றது. இவ்வகையான சந்தர்ப்பங்களில் தான் விளைவாக அமோனியா வருவதில்லை. இவையெல்லாம் N2ஐயும் N2Oவையும் விளைவாக தரக்கூடிய அமோனியம் உப்புக்களாகும். பொதுவாக அமோனியம் உப்புக்கள் வெப்பமேற்றும் போது பிரிகை அடைந்து வெளியேறக்கூடிய தன்மையில் தான் இந்த அமோனியம் உப்புக்கள் காணப்படுகின்றன. ஆகவே அதை அவதானித்துக் கொள்ளுங்கள், அமோனியம் உப்புக்கள். அப்போ இப்போது நாங்கள் இதற்குரிய விடைக்கு நாங்கள் வரப்போகின்றோம். பாருங்கள், அப்போ இந்த விடையை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தால் இதில் காணப்படுகின்ற விடையை ஒப்பிட்டு பாருங்கள். இதுதான் கேள்வி. வையின் கார்பனேட்டு சல்பேட்டு பொசுவேட்டு வெப்ப பிரிகைக்கான சமன்பாட்டை தருக. வையின் கார்பனேட்டு பொசுவேட்டு சல்பேட்டு வெப்ப பிரிகைக்கான சமன்பாடு. வையின் கார்பனேட்டு பார்த்திருக்கின்றோம். அமோனியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அமோனியா CO2 சக நீர். அவை பாருங்கள், அவை அமோனியா CO2 சக நீராக இருப்பதை காணலாம். அப்போ இது
அமோனியம் கார்பனேட்டுக்குரிய வெப்பப்பிரிகை. அமோனியம் சல்பேட்டு, அமோனியம் சல்பேட்டு, அமோனியம் சல்பேட்டை நாங்கள் வெப்பப்பிரிகை அடைய செய்யும் போது பாருங்கள், NH4 twice SO4, அமோனியா சக H2SO4, அமோனியா சக H2SO4. ஆகவே ஒரு வண்ணமிலத்தை தருவதை காணலாம். இது முதலாவது, இது இரண்டாவது, மூன்றாவது. அமோனியம் பாஸ்பேட் NH4 thrice PO4. இது வெப்பப்பிரிகை அடையும் போது அமோனியாவையும் பாஸ்போரிக் அமிலத்தையும் தரும். அமோனியா சக H3PO4, அமோனியாவையும் பாஸ்போரிக் அமிலத்தையும் தரக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். பேலன்ஸ் பிரதானம். இந்த விளைவுகள் மூன்றிலும் கேட்கப்பட்ட வினாக்களில் அமோனியா விளைவாக வருகின்றது. ஆகவே மூன்றும் அமோனியா மென்னமில உப்பு அமோனியம் கார்பனேட், அமோனியா வண்ணமில உப்பு அமோனியம் சல்பேட், அமோனியா மென்னமில உப்பு அமோனியம் பாஸ்பேட். ஆகவே அவற்றை தருவதை இந்த சமன்பாடுகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், வையின் நீர்க்கரிசலின் சமநிலைக்கு சமநிலை மாறிலிக்கான சமன்பாட்டினை தருக. வையின் நீர்க்கரிசலின் சமநிலைக்கான சமன்பாட்டையும் சமநிலை மாறிலிக்கான சமன்பாட்டையும் தருவோம். வை ஒரு மூலவாயு, ஈரப்பற்றான சிவப்பு பாசி சாயத்தாளை நீலமாக்கும் மூலவாயு அது. அவை இந்த வாயு நீரில் கரையும் போது மென்கார கரைசலை தருகின்றது. பாருங்கள், நீரில் கரையும் போது மென்கார கரைசலை தருகின்றது. அமோனியா நீர் ஒரு மென்காரம் NH4OH உருவாக்கப்படும். அமோனியா வாயு நீரில் கரைந்து NH4OH ஒரு மென்காரத்தை தருகின்றது. மென்காரம் என்றால் என்ன? நீர்க்கரிசலில் பகுதியாக அயனாக்கமடைபவை மென்காரங்களாகும். நீர்க்கரிசலில் பகுதியாக அயனாக்கமடைபவை மென்காரங்களாகும். நீர்க்கரிசலில் முற்றாக அயனாக்கமடைபவை மென்காரங்கள். இவை ஒரு மென்காரம். பாருங்கள், அமோனியா கரிசல் ஒரு மென்காரம். அது நீர்க்கரிசலில் பகுதியாக அயனாக்கமடையும். NH4 plus OH minus பகுதியான அயனாக்கம். அப்போ அமோனியா கரிசல் ஒரு மென்காரம். அது நீர்க்கரிசலில் பகுதியாக அயனாக்கமடைந்து OH மைனஸ் அயன்களை தரக்கூடியது ஒரு மென்காரமாகும். மென்காரமாக தொழிற்படும் மென்காரம். எனவே இந்த அமோனியா நீர்க்கரிசலின் சமநிலை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அமோனியா நீர்க்கரிசலின் சமநிலையை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ அவதானியங்கள், அமோனியா நீர்க்கரிசலின் சமநிலை, அமோனியா நீர்க்கரிசலுக்கான சமநிலையை பார்க்க போகும். அமோனியா நீர்க்கரிசலின் சமநிலை. பாருங்கள், NH4OH. அப்போ பாருங்கள், இந்த நீர்க்கரிசலை நாங்கள் பார்த்தால் இந்த சமநிலைக்கான சமன்பாட்டை நாங்கள் எழுத போகிறோம். NH4 plus OH minus. அவை நீர்க்கரிசலில் ஒரு சமநிலை அடைந்திருப்பதை நாங்கள் காட்டுகின்றோம். அமோனியா நீர்க்கரிசலில் சமநிலை அடைந்திருக்கின்றது. அமோனியா நீர் NH4 plus OH minus அல்லது NH4OH நீர் NH4 plus OH minus சமநிலை அடைந்திருப்பது. இது ஒரு அயன் சமநிலை. சமநிலை என்ற அயன முன்முகத்தாக்க வீதம், அமோனியா அயனாகிற வீதமும் அயன்கள் அமோனியாவை உருவாக்குற வீதமும் சமனாக இருந்தால் அது சமநிலை, அது அயன் சமநிலை என்று அழைக்கப்படும். ஆகவே இப்படியான சமநிலைகளுக்கு சமநிலை விதிகள் பயன்படுத்தப்படும். ஒரு சமநிலை காணப்படுமா இருந்தால் மாணவர்களே,
இதற்கு நாங்கள் ஒரு சமநிலை விதிகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அமோனியா நீர் NH4+OH- ஒரு சமநிலையை நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த சமநிலையை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், இது ஒரு காரம். அப்போ இதுக்கான சமநிலை மாறிலி, சமநிலை விதி விளைவுகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கத்தின் கீழ் தாக்கிகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கம், அது ஒரு சமநிலையாக இங்கு கருதப்படும். ஆகவே பாருங்கள், Kc சமன் விளைவுகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கம் NH4+, அதே போல OH- கீழ் NH3யும் நீரும். பாருங்கள், இது ஒரு அயன் சமநிலை, இது சமநிலை சமன்பாடு. விளைவுகளின் செறிவுகள் குணகம் 1, முதலாவது OH செறிவு 1, அமோனியா 1, நீர் 1. இந்த நீர் தூய நீர் கரைசலில் மிகையாக காணப்படுகின்றது, அதனது செறிவு மாறாதிருக்கின்றது. தூய நீர் மிகை நீர் கரைசலில் மிகையாக காணப்படுகின்றது, அதனது செறிவு மாறாதிருக்கின்றது. செறிவு மாறாது. ஆகவே இந்த கேசியும் ஒரு மாறிலி, நீரின் செறிவும் ஒரு மாறிலி. பாருங்கள், நீர் மிகையான நீர் தூய நீர், அதனுடைய அடர்த்தி மாறாது, அந்த வெப்பநிலையில் அதனது செறிவு மாறாது. அப்போ இதை நாங்கள் போடும்போது அதற்குரிய பெருமானம் Kc தர H2OL சமன் அமோனியம் அயனின் செறிவு சக OH- செறிவு சக அமோனியாவின் செறிவு. பாருங்கள், இதுதான் அதனுடைய செறிவு. பாருங்கள், இந்த சமநிலை விதிக்கு எழுதப்படும். நீர் செறிவர் மாறிலி. ஆகவே இந்த ரெண்டு மாறிலியை ஒன்றாக சேர்க்கின்றோம். NH4+OH- NH3 இவ்வளவு ஒரு மாறிலி. இந்த மாறிலியை நாங்கள் அவதானிக்கும் போது பாருங்கள், இது ஒரு மாறிலி. இந்த மாறிலியை நாங்கள் போடும்போது இது காரம், அது காரத்துக்குரிய மாறிலி Kb என்று எழுதப்படும். Kb சமன் NH4+, அங்கால OH- இன் கீழ் NH3 அப்போ பாருங்கள், இந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதுவதாக இருந்தால் பாருங்க, அப்போ இந்த சமன்பாட்டுக்குரிய விடைகளை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள், அமோனியா சக நீர், இதுதான் சமநிலை சமன்பாடு. NH4+ சக காரம் OH- சமநிலை தாக்கம். இந்த நீர் ஒரு செறிவு மாறிலி என்றபடியால் Kb சமன், இதுக்கான சமநிலை மாறிலி அமோனியம் அயன் செறிவு சக OH- கீழ் அமோனியா செறிவு. அப்போ இதை கவனமாக பார்க்கணும் பாருங்க. ஆகவே இந்த மாற்றத்தை நாங்கள் காணலாம். ஆகவே இது அதற்குரிய கேபியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அமோனியா நீர் NH4+OH-, ஆகவே Kb சமன் NH4+ செறிவு OH- செறிவுங்கள் NH3 செறிவு. ஆகவே இந்த சமநிலை ஒரு அமோனியாவுக்குரியது. அது Kbயால் தரப்படும். அமிலமாக இருந்தால் அது Ka தரப்படும். அது Kbயால் தரப்படக்கூடிய ஒரு விளைவாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே பாருங்கள், அப்போ இதுகளில் இருந்து நாங்கள் இந்த மாறிலிகள் தரப்படும் இடத்து வெற்றின பெருமானங்களை நாங்கள் காணக்கூடிய இருக்கும். அப்போ இவை போன்றவை இதில் வருகின்ற மாறிலிகளாக இருக்கும். எனவே அமோனியா நீர்க்கரசல் ஒரு காரத்தன்மையானது. இந்த அமோனியா நீர்க்கரசல் ஒரு காரத்தன்மையாக இருக்கின்ற காரணத்தினால அதனது அயன் சமநிலையில் வார மாறிலி Kb கூட்டப்பிரிவு மாறிலி அது NH4+OH- NH3 தரப்படுவதை நீங்கள் காணலாம். ஆகவே அதை அவதானித்துக் கொள்ளுங்கள்.
அவை அதற்குரிய விளைவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தசமொரு அமோனியா கரைசலின் 25 பாகை சியில் அதற்கு ஒரு பிஹெச் என்பது ஒரு அளவுகோல். கரைசலில் காணப்படுகின்ற ஹைட்ரஜன் அயன் செறிவை தீர்மானிப்பதற்கான ஒரு அளவுகோல் தான் இந்த பிஹெச். ஆகவே கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயன் செறிவை தீர்மானிப்பதற்கான ஒரு அளவுகோல் தான் பிஹெச். அப்போ இந்த கரைசலில் இருக்கிற ஹைட்ரஜன் அயன் செறிவு எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த பிஹெச் பயன்படுத்தப்படுகின்றது. அது பிஹெச் எனப்படுவது -log H3O+ ஆகும். அதில் இருந்து இந்த கரைசல்கள பிஹெச்சை நாங்கள் கணிக்கலாம். ஆகவே இந்த தரப்பட்ட அமோனியா கரைசல் பாருங்கள், இங்கே தரப்பட்ட இந்த அமோனியா கரைசல் NH3 முதல் எழுதின சமன்பாடு படி நீர் NH4OH பௌதிக ரசாயனத்தில் இதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், இது 1:1 பிரியும். 1:1 பிரியும். இப்போ ஆரம்பத்தில் இவற்றை செறிவு தசமொரு m. இவங்க இருந்து சமநிலையில் x பிரிந்து போனால் x நீர் மிக நீர் பார்ப்பதில்லை, இங்கே x இங்கே x. அவை நாங்கள் இந்த சமநிலை செறிவு மிச்சமாக இருப்பதை பார்த்தால் தசமொன்று x மிச்சமாக இருக்கும். பாருங்கள், இதிலிருந்து x போனால் இதிலிருந்து x, நீரிலிருந்து x, இதுவும் குறைய இதுவும் 1:1:1:1. x குறைஞ்சால் எக்ஸும் கூடும். ஆகவே எங்களுக்கு இது மிகையாக இருக்கு, செறிவில் மாற்றமில்லை, இதுவும் x. அதன் அர்த்தம் அமோனியம் அயன் செறிவும் OH- அயன் செறிவும் சமன், ரெண்டும் சமன் என்பதான் 1:1. அப்போ நாங்கள் KB சமன் இதன் செறிவின்கள் இதன் செறிவு. அப்போ நாங்கள் ஏற்கனவே எழுதியிருந்தோம். இதுக்குரிய பெருமானம் KB-யாக எடுத்தால் பாருங்கள், இப்போ KB சமன் இந்த பெருமானத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். KB சமன் அமோனியா அயனின் செறிவு தர OH- அயனின் செறிவு கீழே அமோனியாவின் செறிவு. பாருங்கள், இது இப்போ இந்த ரெண்டு செறிவும் சமனாக இருக்கிறபடியால் நீங்கள் இந்த KB-யை KB சமன், ரெண்டு செறிவும் சமன். ஆகவே KB சமன் OH- அயன் செறிவு தர தசமொன்று x அன்னளவாக தசமொன்றாக கருதப்படும். ஆகவே பாருங்கள், தசம்1 mol டெசிமீட்டர் -3. அவை OH- அயன் செறிவின் வர்க்கம் சமன் KB தர C தசம்1 mol டெசிமீட்டர் -3. அவர்கள் OH- சமன் வர்க்கமூலம் KB தர தசம்1 mol டெசிமீட்டர் -3. அப்போ இதற்குரிய பெருமானத்தை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், அங்கே தரப்பட்டிருக்கின்றது இந்த அமோனியாவினுடைய KB. அப்போ இந்த KB என்பன தரப்படும் இடத்து நாங்கள் இதை காணலாம், KW KA. அப்போ பாருங்கள், உங்களுக்கு அமோனியாவின் KB இதில் தரப்பட்டிருக்கின்றது. அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். KB 1×10⁵ mol டெசிமீட்டர் -3 KB. அவை இந்த பெருமானத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்தால் கவனமாக பாருங்கள், KBக்குரிய பெருமானத்தை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். KB சமன் அந்த பெருமானத்தை பாருங்கள், 1×10⁵ 1×10⁵ தர தசம்1 3ஆம் மடங்கு. அப்போ 10⁻² வரும். பாருங்கள், வர்க்கமூலம் 1×10⁻3, வர்க்கமூலம் 1×10⁻3. அப்போ OH- அயன் தரப்படும் இடத்து POH கணித்து அதிலிருந்து நாங்கள்
pH காணலாம். அப்போ இது 10⁻3. அப்போ POH பெருமானம் மைனஸ் லாக் OH மைனஸ் என்று வரும் 3. அதிலிருந்து pH நாங்கள் கணிக்கப்படும். அவை அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி அதை நாங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பை Cu2 + Na2 + Cobalt2 அடையும் தாக்கங்களை தருக. அமோனியா இது சிக்கலைனை உருவாக்கக்கூடியது. டி குழு கற்றியங்களுடன் அமோனியாவால் சிக்கலைன்கள் உருவாக்கப்படும். வை டி குழு கற்றியங்களுடன் அமோனியாவால் சிக்கலைன்கள் உருவாக்கப்படும். அமோனியா நீரில் கரையும் போது அமோனியம் ஹைட்ராக்சைடு கரைசலை தரும். ஆகவே அவை டி குழு கற்றியங்களுடன் சிக்கலைன்களை உருவாக்குவது உங்களுக்கு தெரியும். பொதுவாக சிக்கலயன்கள் இந்த தாக்கங்களில் உருவாக்கப்படும். சிக்கல் அயன்கள் உருவாக்கப்படும். காம்ப்ளெக்ஸ் அயன்கள் உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், இந்த நீர்க்கரைசல் அமோனியா நீரில் கரைந்து NaOH கரைசலை தரும். இந்த அமோனியா நீர்க்கரைசலை நாங்கள் கற்றியன்களுக்கு சேர்க்கும் போது அவற்றின் ஹைட்ராக்சைடுகள் வீழ்வடிவாக வரும். சில ஹைட்ராக்சைடுகள் மிகையான அமோனியாவில் கரைந்து அமைன் கரைசலை தரும். சில ஹைட்ராக்சைடுகள் எங்களுக்கு கரையாதிருக்கும். மெக்னீசியம் அயன் கரைசலுக்கு பாருங்கள், அவதானிங்கோ மாணவர்களே, மெக்னீசியம் அயன் கரைசலுக்கு அமோனியா கரைசலை சேர்க்கும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வெள்ள வீழ்வடிவாக உருவாகும். வெண் வீழ்வடிவாக உருவாகும். மெக்னீசியம் அயன் கரைசலுக்கு அமோனியா கரைசலை சேர்க்கும் போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வெள்ளை வீழ்வடிவாக உருவாகும். இது மிகையான அமோனியாவில் கரையாது. அவை வெள்ள வீழ்வடிவாகவே இருக்கும். மிகையான அமோனியாவில் கரையாது, வெள்ள வீழ்வடிவாகவே இருக்கும். அதே மாதிரி கவனமாக பாருங்க, Al3+ அயனுக்கு அமோனியா கரைசலை சேர்க்கும் போது AlOH thrice வீழ்வடிவு உருவாக்கப்படும். இதுவும் மிகையான அமோனியாவில் கரையாது. வெண்ணிற வீழ்வடிவாக இருக்கும். மிகையான அமோனியாவில் கரையாது, வெண் வீழ்வடிவாக இருக்கும். மிகையான அமோனியாவில் கரையாத பி குழு மூலகத்தின் வீழ்வடிவு எஸ் குழு பி குழு. மிகையான அமோனியாவில் கரையாத வீழ்வடிவாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அடுத்த போல பாருங்கள், இந்த கரைசல் Pb2+ மிகையான அமோனியா சேர்த்தல் PbOH twice வீழ்வடிவு உருவாகும். மிகையான அமோனியாவில் கரையாது, வெள்ள வீழ்வடிவை தரம். மிகையான அமோனியாவில் கரையாத ஒரு வெள்ள வீழ்வடிவு உருவாக்கப்படும். PbOH twice மிகையான அமோனியாவில் கரையாத ஒரு வெள்ள வீழ்வடிவு உருவாக்கும். இவை வீழ்வடிவுகள். இவை மிகையான அமோனியாவில் கரைவதில்லை. SnOH twice கரையாது, BOH twice கரையாது. இவை கரையாத வீழ்வடிவுகளாக இருக்கும். டி குழுவில் கவனமாக பாருங்கோ. டி குழுவை நாங்கள் அவதானிப்பதாக இருந்தால், டி குழுவில் Fe2+ இருக்கிறது. ஒரு மென்பச் சென்றமான கரைசல். அமோனியா கரைசலை சேர்க்கும் போது
அழுக்கு பச்சை நிறமான FeOH வீழ்வடிவை தரும் 2NH4+. பாருங்கள், பச்சை நிறமான அழுக்கு பச்சை நிறமான ஒரு வீழ்வடிவை தரும். இந்த வீழ்வடிவு மிகையான அமோனியாவில் கரையாது. Fe3+ மெல்லிய மஞ்சள் நிறம் அமோனியா கரைசல் சேர்க்கும் போது FeOH3 செங்கபில நிறமான வீழ்வடிவு உருவாக்கப்படும். கபிலம் அமோனியா எங்களுக்கு வரும். பாருங்கள், கரையாது. இவையெல்லாம் வீழ்வடிவுகள், கரையாத வீழ்வடிவுகள். அமோனியாவில் கரையாமல் வீழ்வடிவாக இருக்கக்கூடிய வீழ்வடிவுகள் இவை கரையாத வீழ்வடிவுகள் ஆகும். அமோனியா மிகையாக சேர்க்கும் போது கரையாத வீழ்வடிவுகள் இவை உருவாக்கப்படும். மேங்கனஸ் MnOH வெள்ள வீழ்வடிவு அமோனியாவில் கரையாது. அப்போ பாருங்கள், கரையாத வீழ்வடிவுகள்லாம் இவை. அமோனியா சேர்க்கும் போது வீழ்வடிவை தரும். ஆனால் அந்த வீழ்வடிவுகள் எங்களுக்கு கரைவதில்லை, கரையாத வீழ்வடிவுகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆனாலும் கவனிங்கோ, ஆனாலும் பாருங்கள், ஆனாலும் டீக்குழு மூலகங்களில் டீக்குழு மூலகங்களை பொறுத்தவரை பாருங்கள், டீக்குழு மூலகங்களை பொறுத்தவரை பாருங்கள், டீக்குழு மூலகங்கள் டீக்குழு மூலகங்களை பொறுத்தவரை பார்த்து கொண்டால் உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், சரியோ? பாருங்கள், இந்த டீக்குழு மூலகங்களில் பாருங்கள், இந்த மூலகங்கள் அமோனியாவுடன் ஹைட்ரோக்சைட்டை தரும். மிகி அமோனியாவில் கரைந்து சிக்கல் அயன்களை உருவாக்கும். சிக்கல் அயன்களை தரும். அமோனியாவுடன் முதலில் வீழ்வடிவை தரும். பிறகு இவை சிக்கல் அயன்கள் உருவாவதை நாங்கள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சிக்கல் அயன்கள் உருவாக்கப்படும். சிக்கல் அயன்கள் உருவாக்கப்படும். அவை கவனமாக பாருங்கள். இவையெல்லாம் பாருங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவை ஹைட்ரோக்சைட்டுகள் வீழ்வடிவுகள் மிகையான அமோனியாவில் சிக்கல் அயனை உருவாக்காது. இந்த குரோமியம் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். இந்த குரோமியம் பாருங்கள், Cr3+ அமோனியாவுடன் CrOH பச்சை நிறமான வீழ்வடிவை தருவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், அதாவது 3NH4+. ஆனால் இது மிகையில் கரையாது. அமோனியா கரைசல்ல கரையாது. குரோமியங்கள் சிக்கல் அயனை லிக்விட் அமோனியாவில் தான் உருவாக்கும். மற்றபடி கரைய போகிறதில்லை. இவை வீழ்வடிவை தரக்கூடிய வாய்ப்புகளை காணலாம். பாருங்கள், நாகம், கொப்பர், நிக்கல், கோபால்ட், கட்மியம், செம்பு இவையெல்லாம் மிகை அமோனியாவில் வீழ்வடிவை தரக்கூடியவை. மிகை அமோனியாவில் வீழ்வடிவை தரக்கூடியவை. அப்போ இவற்றை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், வீழ்வடிவை தரக்கூடியவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் பாருங்கள், Zn2+ நாகம், அது Zn2+க்குரியது. Zn2+ அமோனியா கரைசல் சேர்த்தல் NH4OH. ZnOH வீழ்வடிவு உருவாக்கப்படும். ZnOH வீழ்வடிவு உருவாக்கப்படும். ZnOH வீழ்வடிவு உருவாக்கும். வெள்ளை ஜெலட்டின் வீழ்வடிவு. ZnOH வீழ்வடிவு உருவாகும். இந்த வீழ்வடிவு கவனியுங்கள்,
ZnOH வீழ்வடிவு. மிகையான அமோனியா சேர்க்கும்போது கரையும், மிகையான NaOH சேர்க்கும் போதும் கரையும். அவை இந்த வீழ்வடிவு மிகையான அமோனியா கரைசலில் கரைகின்றது. ZnOH மிகையான அமோனியா கரைசலில் கரைகின்றது. பாருங்கள், மிகையான அமோனியா கரைசலில் கரையும் ஒரு வீழ்வடிவாக வரும். அமோனியா NH3 aqueous. Zn NH3 4 times 2+. அவை 4 2OH minus. நிறமற்ற சிக்கல். பாருங்கள், நாகம் இதனுடன் சேர்ந்து இது நிறமற்ற சிக்கலை தருகிறது. நிறமற்ற சிக்கல். இந்த ZnOH ஈரியல்புடைய நடத்தை உடையது. அது அமிலங்களிலும் கரையும், NaOH போன்ற காரங்களிலும் கரைந்து அமைன் சிக்கலை உருவாக்கும். ஆகவே இங்கே நிறமற்ற கரைசல் உருவாக்கப்படும். டெட்ரா அமைன் ஜிங்க் நான்முகி வடிவமான ஒரு நிறமற்ற கரைசல் எங்களுக்கு உருவாவதை நாங்கள் காணலாம். அவை நாகம். கட்மியத்தை நீங்கள் பார்த்தால் இதே மாதிரி தான் கட்மியமும் இதே தொடர்புடைமையை நாங்கள் காட்டலாம். பாருங்கள், கட்மியம் அதே தொடர்பானது தான் கட்மியம். கட்மியம் 2+, Cd2+. அமோனியாவை துளி துளியாக சேர்க்கும் போது சிறிதளவு, சிறிது, இது மிகை. கட்மியம் ஹைட்ரோக்சைடு வெள்ள வீழ்வடிவாக உருவாகும். plus CdOH 2NH4+. இந்த வீழ்வடிவு மிகையான அமோனியாவில் கரையும். NH3 aqueous மிகை கரைவதை காணலாம். Cd NH3 4 times 2+, 2OH minus. டெட்ரா அமைன் கட்மியம் அயன் அவை நிறமற்ற கரைசல், நிறமற்றது. அவர்கள் கட்மியம் நாகம் நிறமற்றது, கட்மியம் நாகம் நிறமற்றது. அப்போ இந்த தாக்கத்தில் நிறமற்ற கரைசல் உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். அதே மாதிரி கவனமாக பாருங்க, இந்த வெள்ளி அயனுக்கு சேர்க்கும் போது வெள்ளி Ag+ அமோனியா கரைசல், இதை அவதானிக்கணும். பாருங்க, AgOH உறுதியற்றது, ஹைட்ரோக்சைட்டை உருவாக்காது, சக NH4+. பாருங்க, Ag+க்கு சேர்க்க AgOH வரும், அது உறுதியற்றது, அது இருக்காது, ஹைட்ரோக்சைட்டாக இருக்காது. அது உடனடியாக பிரிந்து Ag2O தரும். 2 AgOH Ag2O நீராக மாறும். இது நீரில் கரையாத ஒரு கபிலன்றமான ஆக்சைடு, நீரில் கரையாத ஒரு கபிலன்றமான ஆக்சைட்டாக இருக்கும். இது அமோனியாவுக்கு மிகை அமோனியா போடும்போது அது கரைகின்றது. Ag2O நீர், அமோனியா எக்ஸஸ், அமோனியா மிகை கரைந்து, பாருங்கள், கரைந்து மிகை அமோனியாவில் கரைந்து Ag NH3 2+
என்ற சிக்கலை தருவதுடன் பாருங்கள் AgNH3 twice plus 2OH minus AgNH3 twice plus 2OH minus. அப்போ 4 அமோனியா பயன்படுத்தப்படும். ஆகவே நிறமற்றது நேர்கோட்டு வடிவம் Ag plus இப்படி இருக்கும்போது NH3 ஈதல் பிணைப்பால் நேர்கோட்டு வடிவம் உடைய அயன் பெறப்படும். நேர்கோட்டு ஈதல் பிணைப்புக்கு நேர்கோட்டு வடிவம் உடைய அயன் பெறப்படும். பாருங்கள் வெள்ளி இவ்வாறு எங்களுக்கு விளைவை தருவதை காணலாம். அவை இந்த தாக்கங்களில் அமைன் காம்ப்ளெக்ஸ்கள் இவ்வாறு எங்களுக்கு உருவாக்கப்படும். அமைன் காம்ப்ளெக்ஸ் தோன்றும் போது இந்த விளைவுகள் எங்களுக்கு இவ்வாறு மாறி வருவதை நாங்கள் காணலாம். அவை இப்போ எங்களோட கேள்வி கவனமாக பாருங்கள். இந்த கோபால்ட் போன்றவற்றுடன் இது என்ன சிக்கலை கொடுக்கும் என்பதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்போ பாருங்கள், அப்போ இப்போ இந்த கேள்வியில் இதுதான் உங்களோட கேள்வி. கவனமாக பாருங்கள். இவ்வளவும் அமைன் சிக்கலை தரும். கோபால்ட் 2+ இது இளம் சிவப்பு நிறமான ஒரு கரைசல். அமோனியா கரைசல் சேர்க்கும் போது கோபால்ட் ஹைட்ரோக்சைடு பிங்களர் வீழ்வடிவை தரும். மிகையான அமோனியா சேர்க்கும் போது மஞ்சள் கவல நிறமான CONH3 6 times 2+ உருவாகும். இது சற்று நேரத்தில் CONH3 6 times 3+ ஆக மாறும். ஆகவே சிக்கலயன்கள் எண்முகி வடிவம் அவை உறுதிக்காக இவ்வாறு மாறுவதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், இந்த கேள்வியில் பாருங்கள் எங்களுக்கு வினாவப்பட்ட கேள்வியை நீங்கள் பார்த்தால் இவ்வளவு தான் நாம் வினாவப்பட்ட கேள்வி. CO2+ உடன் நிக்கலுடன் கோபால்ட்டுடன் அடையின் தாக்கங்கள். CO2+ உடன் நிக்கலுடன் கோபால்ட், அதாவது CO2+ நிக்கல் கோபால்ட்டுடன் எவ்வாறு இந்த தாக்கம் நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் காட்டப் போகின்றோம். பாருங்கள், இந்த மூன்றையும் CO2+ நிக்கல் கோபால்ட் உடன் இந்த தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் காட்ட இருக்கின்றோம். பாருங்கள், CO2+ நிக்கல் கோபால்ட்டுடன் நடைபெறும் தாக்கம் இதை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன தாக்கம் இந்த CO2+ நிக்கல் கோபால்ட்டுடன் நடைபெறும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், அப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த தாக்கம் மூன்றுக்கும் நாங்கள் இந்த தாக்கத்தை எழுதப் போகின்றோம். அந்த தாக்கத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது பாருங்கள், CO2+ நீல நிறமான கரைசல் CuH2O 6 times 2+ நீல நிறமான கரைசல் அமோனியாவை துளி துளியாக சேர்க்கும் போது முதலில் CuOH2 வெண்ணீல வீழ்வடிவு பெறப்படும். வெண்ணீலம் ஆகவே வெண்ணீல வீழ்வடிவு பெறப்படும். மிகையான அமோனியா போடும்போது CuOH2 அமோனியா எக்ஸஸ் மிகையான அமோனியா போடும்போது CuNH3 4 times 2+ 2OH minus கடும் நீல சிக்கலைன் உருவாகும். கடும் நீல நிறமான ஒரு அமைன் சிக்கல் உருவாகும். டெட்ரா அமைன் காப்பர் 2 அயன் கடும் நீல நிறம் சதுரத்தள வடிவமானது. அவை இந்த நீல நிறமான அயன் உருவாவதை காணும். சதுர தள வடிவமான அயன் உருவாக்கப்படும். இதே வேலையை நாங்கள் அவதானிங்கோ நிக்கலுக்கு நாங்கள் செய்தால் கவனிங்கோ நிக்கலுக்கு செய்தால் Ni2+ பச்சை நிறமான கரைசல் அமோனியா கரைசல் துளிகளாக சேர்க்கப்படுதல்.
நிக்கல் ஐதரோக்சைட்டு பச்சை வீழ்வடிவு, பச்சை வீழ்வடிவு தொடர்ந்து சேர்க்கும் போது பாருங்கள் 2NH4+. பச்சை என்ற வீழ்வடிவு தோன்றும். கிரீன், பச்சை வீழ்வடிவு, கிரீன் கலர் precipitate. இது தொடர்ந்து அமோனியாவில் கரையும். அமோனியா கடும் நீல என்ற நிக்கல் சேர்வு ஏத்தரும் NiNH3 6 times 2+. 2OH கடும் நீல என்ற கரைசல் உருவாகும். கடும் நீலம், ஆகவே ஆழ்ந்த நீலம், கடும் நீலம் உருவாக்கப்படும். அப்ப பாருங்க, செப்பு நிக்கல் கடும் நீல கரைசலை தரும். அந்த நிறங்களுக்கு இடையில் சற்று வேறுபாடு இருந்தாலும் கடும் நீல கரைசலை தரும். கடும் நீல கரைசலை. இறுதியாக கோபால்ட் கேட்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், கோபால்ட், கோபால்ட் கேட்கப்பட்டிருக்கின்றது. கோபால்ட், அப்ப இதை பாருங்கள், கோபால்ட் கேட்கப்பட்டிருக்கின்றது. கோபால்ட்டை நாங்கள் அவதானித்தாலாம். பாருங்க, கோபால்ட் இது இளம் சிவப்பு நிறமான கரைசல். Mn2+ இளம் சிவப்பு, கோபால்ட்டும் இளம் சிவப்பு, ரெண்டும் இளஞ்சிவப்பு நிறமான கரைசல். அமோனியா கரைசலை துளிகளாக சேர்க்கும் போது கோபால்ட் ஐதரோக்சைட்டின் பிங்க் கலர் வீழ்வடிவு பெறப்படும். கோபால்ட் OH twice ஒரு பிங்க் வீழ்வடிவு பெறப்படும். plus 2NH4+. இந்த கோபால்ட் ஐதரோக்சைட்டு மிகையான அமோனியா சேர்க்கும் போது கரைகின்றது. மிகையான அமோனியாவில் கரைகின்றது. எக்ஸஸ் CONH3 6 times 2+, 6 2+. மஞ்சள் கபில நிறமான சிக்கல் உருவாகும். மஞ்சள் கபிலம் 2OH- உருவாகும். இதை நாங்கள் இந்த மஞ்சள் கவலம் இந்த கிரிப்டனின் இலத்திரல் அமைப்பை அடைவதற்காக உடனடியாக CONH3 6 times 3+ ஆக உட்சியேற்றம் அடையும். பிங்களர் கரைசல், பிங்களர் வீழ்வடிவு, மஞ்சள் கபில என்ற அது உடனடியாக செங்கபில நிறமாக மாறும். செங்கபிலம், செங்கபில நிறமாக மாறுவதை நாங்கள் காணலாம். செங்கபிலம், செங்கபில நிறமாக மாறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது சிக்கலயன்கள். இந்த அமோனியா எவ்வாறு சிக்கலயன்களை தருகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அடுத்த கேள்வியை பாருங்கள். ரைட், இப்போ பாருங்கள், அமோனியாவின் உபயோகங்கள் தருக. அமோனியா இது தொழில்முறையில் ஏபர் முறையால் தயாரிக்கப்பட்டு கன தேவைகளுக்கு இந்த அமோனியா உபயோகப்படுத்தப்படுகின்றது. அமோனியாவின் முதலாவது பிரதான உபயோகம் அமோனியம் சல்பேட்டு, அமோனியம் பாஸ்பேட்டு, அமோனியம் நைட்ரேட் போன்ற உரங்களின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும். அமோனியா என்ற பிரதான உபயோகத்தை நீங்கள் பார்த்தாலாம். பாருங்கள், அமோனியா சல்பூரிக் அமிலம், மிகை, அமோனியம் சல்பேட்டு உரங்களின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும். ஃபர்டிலைசர்ஸ் கூடுதலாக அமோனியா உரங்கள். அமோனியா பாஸ்போரிக் அமிலம், அமோனியம் பாஸ்பேட்டு உரம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும்.
அமோனியம் சல்பேட்டு, அமோனியம் பாஸ்பேட்டு, அமோனியம் நைட்ரேட்டு, அமோனியா, நைட்ரிக் அமிலம், அமோனியம் நைட்ரேட்டு உரங்களின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும். பாருங்கள், அமோனியாவின் பிரதான உபயோகம் விவசாயத்துறைக்கு அமோனியம் சல்பேட், அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் நைட்ரேட் உரங்களின் தயாரிப்பில் இந்த அமோனியா பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த அமோனியாவை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த உபயோகம் பாருங்கள், அமோனியாவின் அடுத்த உபயோகத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், யூரியா தயாரிப்பில் பயன்படும். யூரியா அதாவது யூரியா போன்ற இனங்கள் குறுகிய கால பயிரினங்களுக்கு பயன்படுத்தப்படும் இனங்கள் யூரியா தயாரிப்பில் இது பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். யூரியா அமோனியாவையும் கார்பனீர் ஆக்சைடையும் கலந்து யூரியா தயாரிக்கப்படுகின்றது. CONH2 யூரியாவின் தயாரிப்பில் அமோனியா பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம். யூரியா தயாரிப்பு. அப்போ அமோனியா தாக்கத்திலிருந்து பெறப்பட்ட அமோனியா CO2 சேர்ந்து யூரியாவின் தயாரிப்பில் பயன்படும். யூரியா ஒரு சிரமமான நைதரசனை 46% கொண்ட ஒரு சிறந்த வளமாக்கி யூரியா. யூரியா குறுகிய கால பயிரினங்களுக்கு இந்த யூரியா பயிரிடப்படும். நீண்ட கால பயிரினங்களுக்கு அப்படைட் போன்றவை பயிரிடப்படும். அவை யூரியா தயாரிப்பில் இந்த அமோனியா பயன்படுத்தப்படுகின்றதை காணலாம். யூரியாவின் தயாரிப்பு. இந்த அமோனியா சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட், சோடியம் இருகார்பனேட் தொழில்முறை தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. அமோனியா சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட், சோடியம் இருகார்பனேட் தொழில்முறை தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. கடல் நீர் பிரைன் கரைசல் கோபுரங்களின் மேலிருந்து கீழ் விளவிடப்பட்டு கீழிருந்து மேலாக அமோனியா வாயு செலுத்தப்படும். அமோனியா ஏற்றப்பட்ட கரைசல் கோபுரத்தின் அடியடையும் இன்னொரு கோபுரத்தின் மேலிருந்து கீழாக விளவிடப்பட்டு அது எங்களுக்கு CO2 வாயு அனுப்பப்பட்டு சோடியம் பைகார்பனேட் வீழ்வடிவாக மாற்றப்படும். பாருங்கள், NaCl கரைசல், அமோனியா வாயு, CO2 வாயு, சக நீர், NaCO3 கரையாத வீழ்வடிவாக உருவாகும். சக NaCl. பாருங்கள், தொழில்முறை தயாரிப்பு நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு பிரதானமான தயாரிப்பாக இருக்கும். கோபுரங்களின் மேலிருந்து கீழே விளவிடப்பட்டு அமோனியா இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பிரதானமான ஒரு பொருளாக அமோனியா பயன்படுத்தப்படுகிறது. நைட்ரிக் அமிலம் ஒஸ்வால்ட்டின் தயாரிப்பில் அமோனியா பயன்படுத்தப்படுகின்றது. NH3, O2, பிளாட்டினம் ரோடியம் கோடட் 850 பாக C, 7.9 வளிமண்டலம், NO சகநீர். நைட்ரிக் அமிலத்தின் தொழில்முறை தயாரிப்பில் அமோனியா பயன்படுத்தப்படுகின்றது. நைட்ரிக் அமிலத்தின் தொழில்முறை தயாரிப்பில் இந்த அமோனியா பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்கள், பரந்த உபயோகமுடையது இந்த அமோனியா. பல்வேறு தொழில்முறை தயாரிப்பில் இது இவ்வாறு எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு இண்டஸ்ட்ரியல் பாடம் யூனிட் 5 பார்த்தால் அமோனியான் உபயோகம் உங்களுக்கு கூடுதலாக இருப்பதை காணலாம். இவ்வகையான தொழில்முறை தயாரிப்புகள் எல்லாம் இந்த அமோனியா மிக முக்கியமான ஒரு பொருளாக உங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இதிலிருந்து நைட்ரிக் அமிலம் சாயங்கள் தயாரிப்பதற்கெல்லாம் இந்த அமோனியா மிக மூலகரமான ஒரு பொருளாகும். இறுதியாக கவனியுங்கள், இறுதியாக நாங்கள் இதில் பார்க்க இருக்கிறது அமோனியாவின் உபயோகம். யூசஸ் ஆஃப் அமோனியா. அமோனியாவின் உபயோகம் பார்ப்போம். அமோனியாவின் உபயோகங்களில் பார்ப்போம். அமோனியாவின் பரிசோதனை.
அமோனியாவை எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிப்பதென்ற பரிசோதனை. ஒன்று மனம், சிறப்பியல்பான மனம். அமோனியாவின் மனத்தை கொண்டு எங்களுக்கு தெரியும் இங்கே அமோனியா வந்திருக்கின்றது என்று. நிறமற்ற வாயு, நிறத்தை கொண்டு பார்க்க இயலாது, சிறப்பியல்பான மனம். அமோனியாவுக்கென்று உரிய ஒரு மனம் இருக்கின்றது. இந்த அமோனியா HCl நனைத்த மூடிய பிடிக்கும் போது அடர்ந்த வெண்தூமத்தை தரும். NH3 HCl NHOCl அடர்ந்த ஒரு வெண்தூமத்தை தரக்கூடியது அமோனியா. HCl NHOCl NHOBr NHOI எல்லாம் அடர்ந்த வெண்தூமங்களாக இருக்கும். இந்த அமோனியாவை மிகிய குளோரினுள் செலுத்தும் போது மஞ்சள் நிற எண்ணத்தன்மையான ஒரு திரவம் உங்களுக்கு பெறப்படும். NCl3 + HCl ஒரு மஞ்சள் நிற எண்ணத்தன்மையான ஒரு திரவமாக இது பெற்றுக்கொள்ளப்படும். ஒரு வெடிக்கும் இயல்புடைய மஞ்சள் நிற எண்ணத்தன்மை. இன்னும் மிக சிறப்பான உபயோகம் நெசலரின் சோதனை பொருள். நெசலரின் சோதனை பொருள் தோய்த்த வடிதாளை அமோனியா வாயு எந்த சரிவில் வந்தாலும் கபில நிறமாக மாற்றும். ஆய்வுசாலையில் இருக்கின்றது நெசலரின் சோதனை பொருள் தோய்த்த நெசலரின் சோதனை பொருள் வடிதாளில் தோய்த்து அமோனியால் பிடிக்கும் போது அவற்றை கபில நிறமாக மாற்றும். அது சிறந்த சோதனை. அப்படி இல்லாட்டால் டி குழு கற்றியன்களுடன் அமோனியாவை நாங்கள் செலுத்தி இனங்காணலாம். சப்பு சல்பேட் நீல வீழ்வடிவு பேல் பிலோ, அது தொடர்ந்து செலுத்த கடன் நீல கரைசல். இப்படியாக அமோனியாவை பரிசோதனை மூலம் இனங்காண முடியும். எனவே மாணவர்களே, இவற்றை நன்றாக கிரகித்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு நீங்கள் வாருங்கள். அடுத்த வகுப்பில் நாங்கள் கூட்டம் 16 நாங்கள் கற்க வேண்டி இருக்கின்றது. அவை கூட்டம் 16 அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்த்து அதற்குள்ள கேள்விகளை நாங்கள் செய்வோம். எனவே அடுத்த வகுப்புக்கு ஆயத்தமாக வாருங்கள். இந்த வகுப்பை நாங்கள் இத்துடன் முடித்துக் கொள்வோம்.